ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ லாஸ்ட் ஃபியூ டேஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோஸ் எதுவுமே பண்ண முடியல நம்ம சேனலில். பட் நவ் ஐ எம் பேக் டு ஃபார்ம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் எக்ஸ்பெக்ட் மோர் வீடியோஸ் இன் அவர் சேனல். நான் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஷார்ட் ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன். த ஸ்டோரி இஸ் அபவுட் வார். இது வந்து ஒரு வாருடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வாட் வி கெட் டு நோ இஸ் ஆல்வேஸ் நியூஸ் ஹெட்லைன்ஸாக தான் வார் பற்றி ஆக்சுவலி நடக்கிறது எல்லாமே தெரிய வரும். பட் இது வந்து ஒரு வாருடைய ஒன் ஆஃப் தி பேக்ரவுண்ட் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணிவிட்டு தென் இந்த ஸ்டோரி ஆக்சுவலி இதோடைய ஆரிஜின் பாயிண்ட் இது, இதை எங்கேருந்து நான் எடுத்தேன், தென் இது வந்து எங்கே ஃபிட் பண்ணேன், இது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட்டு செக்ஷனில் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த ஸ்டோரி. ரைட், ஸ்டோரி நடக்கிற ப்ரெமைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சம் இமேஜினரி கண்ட்ரி, ஒரு கண்ட்ரி, ஏதோ ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோடைய பார்டரில் ஒரு சின்ன ஆர்மி கேம்ப் இருக்கும், ஒரு வார் டென்ஷன் போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஆர்மி கேம்பில் இருக்கிற சோல்ஜர்ஸ் சக்தியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து தான் இந்த ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ சோல்ஜர்ஸ் சக்தி வந்து தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ரஞ்சுவுக்கு லெட்டர் எழுதிட்டு இருப்பார். ஸோ அந்த லெட்டரில் என்ன பேசிக்கலி என்ன கண்டென்ட் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சு, சீக்கிரமே நம்ம வாழ்க்கையில் எல்லாமே மாறப்போகுது. நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மிஷனில் அசைன் ஆகிருக்கேன். ஸோ இந்த மிஷன் முடிக்கும்போது எனக்கு நிறையாவே பணம் மற்றும் இது ப்ரொமோஷன்ஸ் வரும். தென் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வெட்டிங் பிளான்ஸ் வந்து வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் கூட பி ரிலீஜியஸ் காஸ்ட் டிஃப்ரென்சஸ் அது எல்லாத்தையுமே நானே வந்து சார்ட் அவுட் பண்ணுறேன். அண்ட் இந்த மிஷனில் எனக்கு கிடைக்கிற பணத்தை வச்சு வி கேன் சார்ட் அவுட் இந்த ஜுவல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஓரளவு சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கிவ் மீ சம் டைம், கண்டிப்பாக உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லெட்ரு எழுதி முடிச்சிருவார். ஸோ இந்த லெட்டர் வந்து ஆக்சுவலாக தன் கேர்ள் ஃப்ரெண்டுக்குமே போஸ்ட் பண்ணிடுவார். இந்த ஆர்மி கேம்ப் ஃபுல்லாகவே செட் ஆஃப் சோல்ஜர்ஸ், இதிலேருந்து தே ஹேண்ட் பிக் சம் ஆஃப் தி சோல்ஜர்ஸ் ஃபார் அனதர் ஸ்பெஷல் மிஷன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து சீஃப் வந்து இவங்களை ப்ரீஃப் பண்ணுவார். ப்ரீஃப் பண்ணும்போது அவர் சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேண்ட்பிக் சோல்ஜர்ஸ், ஓகே, யார் வெல் ட்ரைன்டோ அவங்களுக்குன்னு வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் மிஷன் இருக்குது. இந்த மிஷன் வந்து வெரி ஸ்பெஷல் மிஷன். இந்த மிஷன் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் த மிஷன் யூ மஸ்ட் ஃபர்கெட் தட். அதை பற்றி வெளியே எங்கேயுமே யாருக்கு எதுவும் தெரியக்கூடாது. இன்ஃபேக்ட் யூ நீட் டு எரேஸ் திஸ் மிஷன் அவுட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்வார். அதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பாங்க. பட் அதுலேருந்து வெரி ஃபியூ, அந்த கேம்ப்லேருந்து வெரி ஃபியூ சோல்ஜர்ஸை மட்டும் ஹேண்ட் பிக் பண்ணிவிட்டு அந்த மிஷனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி சோல்ஜர் வந்து இந்த சக்தி. ஸோ ஹீ ஆல்சோ டேக்ஸ் பார்ட் இந்த ஸ்பெஷல் மிஷன். யாருக்குமே இந்த ஸ்பெஷல் மிஷன் பற்றி எந்த ஐடியாவுமே இருக்காது. அவங்களுடைய சீஃப், தே ஜஸ்ட் ஃபாலோ வாட் எவர் தேர் சீஃப் சேஸ், வேர் தே டோன்ட் கொஷின். ஒரு ஏர்லி மார்னிங் கிளம்பி தே வாக் ஃபியூ கிலோமீட்டர்ஸ். ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போய் ஒரு டார்க்கான, ஐ மீன் டென்ஸான ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு ஸ்னோயி ரீஜனில் ஒரு 4 ஹட் இருக்கும். ஓகே, 4 ஹட் இருக்கிற இடத்துல தனியான பிளேஸ்க்கு ஆக்சுவலி இந்த பீப்புள் எல்லாமே வந்து போவாங்க. ஐ மீன் நான் சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் பிக்டு ஃபியூ சோல்ஜர்ஸ் மட்டும். ஸோ அன்டில் தேட் அவங்களுக்கு அது என்ன மிஷன் தெரியாது. அங்கே போய் பார்ப்பாங்க, இந்த 4 ஹட்டுமே வந்து ரொம்ப லோ லைட், ஓகே, ரொம்ப கம்மியான லைட் வெளிச்சம் இருக்கும் இந்த 4 ஹட்லேயுமே. இந்த 4 ஹட்லேயுமே வந்து தென் வேறு எதுவுமே, ஸோ இங்கே வந்து டெரரிஸ்ட் இருக்காங்களா, இங்கே எதுவும் பாம் இருக்கா, இங்கே ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா, என்ன இருக்குது, எது இருக்குமே எந்த ஐடியாவுமே இருக்காது. ஹட் பக்கத்தில் போய் நின்ன பிறகு தான் அவங்க சீஃப் ஃபர்தர் ப்ரீஃபிங் கொடுப்பாரு. ஸோ இதுதான் அந்த மிஷனுடைய அப்ஜெக்டிவ் வந்து சிம்பிள். மிஷனுடைய அப்ஜெக்டிவ் இந்த 4 ஹட்லேயுமே வந்து இட்ஸ் வெரி மச் லைக் கேஸ் சேம்பர் மாதிரி. ஓகே, ஒன்ஸ் யூ கெட் இன் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பீரியன்ஸிங் அந்த ஸ்மோக். ஆக்சுவலாக வந்து ஸ்மோக் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ். பட் அட் த சேம் டைம் அந்த ரூம்குள்ளே வந்து தே ஹாவ் சம் மேனிக்வின்ஸ், சில பொம்மைகள் இருக்குது. ஸோ இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து கொடுக்குற டாஸ்க் என்னென்னா, ஹவு ஃபாஸ்ட் தி கிராப் த ஹெட்ஸ் ஆஃப் தேர், அந்த மேனிக்வின்ஸோடைய ஹெட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த ரூம்குள்ளே போவாங்க. ஸோ இட் வில் பி லைக் திஸ். அந்த ஹட்டுக்குள்ளே போவாங்க, அந்த கேஸ் இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த கேஸ் இன்ஜெக்ஷனோட they need to chop these mannequin heads and then they need to get back out successfully.
எவ்வளோ குயிக்காக வந்து பண்ணுறாங்க. அண்ட் அந்த கேஸ் சேம்பருக்கு உள்ளே போகும்போது தே கெட் டிஃப்ரெண்ட் பெஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ட்ரெஸ் ஆக்சுவலி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மிஷன். சவுண்ட் ஸோ சிம்பிள் இனிஷியலி ஃபார் தம். பட் ரெஸ்பிரேஷனுக்கு வந்து தே டோன்ட் கெட் ஐ திங்க் எனி எய்ட்ஸ் எதுவுமே கிடைக்காது. பீப்புள் ஸ்டார்ட் ஓகே கோயிங் இன் த சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட் 1 or 2 சோல்ஜர்ஸ் உள்ளே போகிறவங்க தே ஃபீல் த டிஃபிகல்ட்டி. ஏன்னா இந்த கேஸ் சேம்பரில் வந்து தே கான் see anything. உள்ளே ரொம்ப லோ லைட், எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ தே ஹாவ் டு லுக் ஃபார் mannequins and then they have to chop the heads. அதுக்குள்ளே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸுமே இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஐ திங்க் ஒரு தேர்ட் பர்சன் ஆல்சோ சக்தி வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ சக்திக்கு கொடுத்த கிளாத் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஐ மீன் திக் கிளாத், பட் நாட் ஐ மீன் மெட்டல் ஷீல்டு ஆர் வேறு எந்த ஷீல்டும் கிடையாது. ரொம்ப திக்கான ஒரு கேமஃப்ளேஜ் கிளாத் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சக்தி வந்து அதேமாதிரி உள்ளே போகிறாங்க. ஃபார் ஹிஸ் ஃபிசிக், ஒரு வெல் பில்ட்டான ஃபிசிக்கு he could have actually easily made it. பட் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, when he looks for the mannequins within that room, அது ரூம்குள்ளே ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்கும்போது he experiences a drop. ஒரு சின்ன ட்ராப் ஏதோ ஒன்று ஆக்சுவலி சக்தியோட கையில் வந்து விழுகுது. வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் சக்தினால் வந்து ஆக்சுவலாக ஒரு மாதிரி மூச்சை அடைக்க ஆரம்பிக்குது, ரெஸ்பிரேட் பண்ண முடியல. பட் somehow he finds the mannequin and grab the head. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது ஆல்மோஸ்ட் he falls unconscious. தென் சக்தியை வந்து அங்கே இருக்க ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. தென் they try to give CPR or they try to give some medicines, பட் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. within few seconds, okay, I won't say not even minutes, within few seconds of time சக்தியினுடைய லைஃப் வந்து ஆக்சுவலாக வந்து போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஒரு மீடியா ப்ரெஸ் ரிலீஸில் வந்து தே இன்ஃபார்ம் திஸ் எஸ் ஒரு வார் காம்பேட்டில் ஒரு லைன் ஆஃப் ஃபயரில் வந்து சக்தி லாஸ்ட் இஸ் லைஃப் ஃபார் நேஷன், ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தே க்ளோஸ் இட் அப். பட் நெக்ஸ்ட் டே ஒரு சின்ன கான்வர்சேஷன் இருக்கும் பிட்வீன் மினிஸ்டர் அண்ட் த ஆர்மி சீஃப். தட் கான்வர்சேஷன் இஸ் அபவுட் எ கெமிக்கல் வெப்பன். ஸோ அப்போ தான் வந்து இவங்க வந்து பேசுவாங்க, இந்த கெமிக்கல் வெப்பனுடைய இதை வந்து டெஸ்ட் பண்ணிங்களா, டோசேஜ் ஆக்சுவலாக என்ன டோசேஜ் வந்து லீத்தல், என்ன இது வந்து என்ன மாதிரி வந்து அப்ளை பண்ணணும், ஸ்கின்ல பட்டால் என்ன ஆகுது, அண்ட் ஹவு ஃபாஸ்ட் இட் குட் கில் பீப்புள், இதெல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ பாயிண்டர்ஸ் சக்தியினுடைய சாக்ரிஃபைஸ் வந்து ஃபைன், தட்ஸ் ட்ரூ. பட் இங்கே வந்து சாக்ரிஃபைஸ் வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது, கொடுக்கலை பட் எடுத்துக்கொள்ளப்பட்டது. என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த கண்ட்ரி வந்து தே ஃபைண்ட் சம் கெமிக்கல் பாம். இந்த கெமிக்கல் பாம்பை வந்து ஹியூமன் மேலே அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்காக தே மேக் யூஸ் ஆஃப் தி சோல்ஜர்ஸ். ஓகே, ஒரு வார் கேம்பேட்டில் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் பாம் ஆக்சுவலி வந்து நடந்துச்சுன்னா எப்படி வந்து இதை வந்து டக்குன்னு இது பண்ணலாம், அண்ட் தே ஜஸ்ட் வாண்ட் டு ட்ரை ஆன்டிடோட் எட்ஸெட்ரா. ஸோ இந்த ஆன்டிடோட் எவ்வளோ இதாகும், இந்த டோசேஜ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இது. பட் வெளி உலகத்துக்கு இது வந்து தெரியாது. தே ஜஸ்ட் கவர் இட் அப். ஓகே, ஒரு பொலிட்டிக்கலாக ஆக்சுவலி கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த கதை எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு சீன் சக்தியினுடைய பாடி ஆக்சுவலாக எல்லாம் ஊருக்கு வந்து எல்லாமே அந்த க்ரெமேஷன் எல்லாமே முடிஞ்சிடும். ஃபைனலி ரஞ்சு கீப்ஸ் க்ரைங் இன் ஹிஸ் மெமரி. சக்தியோட நினச்சா ஆக்சுவலி ரஞ்சு அழுதுகிட்டு இருக்கும்போது ஃபைனலாக ஒரு நாள் வந்து டோர் நாக் பண்ணுவாங்க. வந்து பார்த்தா சக்தி ஆக்சுவலி அந்த ரஞ்சுவுக்காக ஆர்டர் கொடுத்த வெட்டிங் ரிங் எல்லாமே செஞ்சு கெட்ஸ் டெலிவர்ட் டு ஹர். அவங்களுக்கு ஆக்சுவலி டெலிவர் ஆகும். ஸோ அது வந்து பே பண்ணியிருப்பார். பே பண்ணிட்டு வெட்டிங் ரிங் ஆக்சுவலி ஆர்டர் கொடுத்துருப்பாரு. அது வந்து ரஞ்சுவுக்கு ஆக்சுவலாக டெலிவர் ஆகும் ஃபைனலி வித் திஸ் லெட்டர். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வருவேன் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தையும், ஸோ ஹீ கண்டிப்பாக வந்திருப்பார். பட் இன் சம் அதர் ஃபார்ம், ஒரு சின்ன ரிங் வழியாக தான் சக்திகிட்ட ஐ மீன் ரஞ்சுகிட்ட கடைசியாக வந்திருப்பார். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் வென் தெர் இஸ் அ வார், ஃபர்ஸ்ட் திங் தட் கெட்ஸ் கில் தெர் இஸ் லவ். பட் ஒரு லவ் அழிஞ்சு அதிலிருந்து தான் வந்து வார் வந்து உருவாகும்.
ஸோ இந்த கதையில் கடைசியில் ரஞ்சுனுடைய காதல் கொல்லப்பட்டு அந்த நாடு வந்து அந்த வாரில் ஜெயிக்க தயாராகிட்டு. தட்ஸ் அபவுட் ஸ்டோரி. நெக்ஸ்ட் செக்ஷனில் இந்த ஸ்டோரியினுடைய ஆரிஜின் எது, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, நான் இதை எப்படி எழுதினேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். ஃபியூ இயர்ஸ் பேக் சிரியாவில் ஒரு பெரிய வார் வந்துச்சு. ஸோ அந்த வாரில் கெமிக்கல் பாம்ஸ் யூஸ் பண்ணாங்க. செரன் பாம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, SARIN. ஓகே, இதுதான் அந்த கெமிக்கல். செரனில் வந்து பாம்பு செஞ்சு அதை வந்து யூஸ் பண்ணாங்க வாரில். ஸோ இந்த செரன் மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் வெரி லீத்தல் மெட்டீரியல். ஒரு சின்ன கான்டாக்ட் இருந்தால் கூட இட் குட் பி ஹெவிலி லீத்தல். ரொம்பவே ஹியூஜ் இம்பேக்ட் இருக்கும் பீப்புள் மேலே. மோர் லைக் சைனைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இமீடியட் கான்டாக்ட் பீப்புளை வந்து இமீடியட்டாக கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பிளாக்ஸ் யுவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் இமீடியட்டாக வந்து இட் குட் ஆன்டிடோட் கூட எந்தளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு தெரியாது. ஈவன் ஆன்டிடோட்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் வி கான் சே ஹவு ஃபார் இட் குட் பி சக்ஸஸ்ஃபுல். ரெஸ்பிரேட்டரி பிளாக் அப்படி பிளாக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பீப்புள் வந்து சோப் பண்ணக்கூடியது. அண்ட் people who survive this sarin will have heavy impact. So either lethal or can cause heavy impact ஒரு நார்மல் பீப்புளுக்கு. இந்த பாம்ஸை வந்து சிரியா வாரில் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் ரீடிங் அபவுட் த பாம். அப்போது இந்த பாம்புடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா, 1953 யூகே ஆர்மி இந்த பாம்பை ஆக்சுவலி கண்டுபிடிக்கும்போது, ஓகே, சரண் கண்டுபிடிக்கும்போது, அப்போது இதை வந்து ஒரு ஹியூமன் மேலே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் தன்னோட லைஃப்பை வந்து லூஸ் பண்ணவர் தான் ரொனால்ட் மேடிசன். ஸோ இந்த கதை இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ரொனால்ட் மேடிசன் அப்படிங்கிற ஒரு யூகே ஆர்மி பர்சனுடைய ட்ரூ ஸ்டோரியிலேருந்து தான் நான் எடுத்தேன் இந்த கதையை. அண்ட் ஐ ஹாவ் பில்ட் த பேக்ட்ராப் ஆஃப் த ஸ்டோரி. அண்ட் ஐ மீன் இன்ஃபேக்ட் ஒரு நார்மல் கதையாக நான் வந்து க்ராஸ் பண்ணி போயிருப்பேன். பட் என்னை வந்து அவரை பற்றி ரீட் பண்ணும்போது கடைசி ஒரே ஒரு வரி தான் என்னை வந்து இந்த கதை எழுத வச்சது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொனால்ட் மேடிசன் வந்து இதை வந்து ரொம்ப கம்மியான ஒரு பணத்துக்காக தான் பண்ணியிருக்காரு. ஓகே, ரொம்ப சீப்பான ஒரு பணத்துக்காக தான் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தன்னுடைய என்கேஜ்மெண்ட் ரிங் வாங்குறதுக்காக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீ லாஸ்ட் ஹிஸ் லைஃப். பட் ஸ்டோரி அங்கே முடியலை. ஸோ என்ன இருக்குது, ஒரு 10 days அவர் இறந்ததுக்கப்புறம் 10 days கழித்து ஒரு சின்ன ப்ராப் வச்சு தே ஆல்மோஸ்ட் லைக் தே கவர்ட் இட் அப். ஓகே, அந்த கேஸை வந்து ஒரு மாதிரி கவர் பண்ணி ஒரு ஆக்சிடெண்ட் அப்படிங்கிற மாதிரி சம்திங் எதுவும் முடிச்சிட்டாங்க. பட் யூகே ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து அகெயின் இட் ஹாஸ் ரீஓப்பன் த கேஸ் ஆஃப்டர் 51 years. 2004. அவர் இறந்தது 1953. 51 வருஷம் கழிச்சு 2004 இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணி இந்த கேஸில் இருக்கிற கேப்ஸ் என்னன்னு பார்த்து சம் இன்வாலிட் சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் தே டிட் சம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் தென் தே சேஞ்ச் த ஜட்ஜ்மெண்ட். ஸோ 51 வருஷம் கழிச்சு ஹீ காட் இஸ் ஜட்ஜ்மெண்ட் சர்வ். எல்லாருக்கும் நடக்குமான்னு தெரியாது, பட் இந்த 2 விஷயங்களுமே வந்து என்னை ரொம்ப இம்பேக்ட் பண்ணிச்சு. ஸோ ஒன் வாஸ் அபவுட் ஹிஸ் பர்பஸ், என்ன பர்பஸ்க்காக அவர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணார். 2வது விஷயம் இட்ஸ் அபவுட் ஹவு திஸ் கேஸ் எண்டட் அப். இந்த 2 விஷயங்களுமே தான் என்னை வந்து இந்த ஸ்டோரி ஆக்சுவலி எழுத வச்சது. ஸோ பேஸ் ஸ்டோரி லைன் நான் வந்து ரொனால்ட் மேடிசன்ட்ட தான் எடுத்து ஐ மேட் மை ஓன் சீன்ஸ் ஆட் பண்ணதாக இருக்கட்டும். தென் ஐ டிட் சம் ரிசர்ச் அபவுட் ஹவு தே டூ திஸ் டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட். கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எழுதினேன். தென் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே என்னுடைய ஓன் இமேஜினேஷன் தான். லைக் என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் யூஸ் பண்ணலாம் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ண. தென் ஐ ரெட் அபவுட் த ஆன்டிடோட் ஆல்சோ, அதையுமே ரீட் பண்ணேன். பட் இந்த கேஸில் வந்து எந்த மாதிரி டைமில் ஆன்டிடோட் வந்து ஒர்க் ஆகாது இதையுமே கொஞ்சம் ரீட் பண்ணிவிட்டு, ஸோ இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த மிடில் பார்ட் எல்லாமே நான் ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக எழுதினேன். பட் திஸ் ஸ்டோரி இஸ் ஃப்ரம் எ ரியல் சோல்ஜர் ரொனால்ட் மேடிசன்.
ஸோ இங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் when a war starts or for a purpose of war, ஃபஸ்ட்டு பலியாகிறது வந்து ஏதோ ஒரு லவ்வாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு லவ் இங்கே கொல்லப்படும்போது தான் ஒரு வார் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தட்ஸ் த லைன். ஓகே, அந்த லைன் தான் என்னை இந்த கதை எழுத வச்சது. ஸோ நான் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து ஆக்சுவலி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் நான் இந்த ஸ்டோரியை. ஐ ஹோப் அண்ட் யா, மோர் இம்பார்ட்டண்ட், சாரி நான் சொல்ல வந்ததே சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த கதை ஆக்சுவலி வந்து நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னது வந்து இந்த புக்கில் தான். ஓகே, ஆக்டேல்ஸ் இதுதான் என்னுடைய புக். லாஸ்ட் இயர் நான் பப்ளிஷ் பண்ண புக். ஆக்டேல்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இட்ஸ் அபவுட் 8 ஷார்ட் ஸ்டோரிஸ். அண்ட் நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது வந்து இதுலேருந்து 3rd ஸ்டோரி தான் நான் சொன்னேன். லவ் இன் தி லைன் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற ஸ்டோரி தான் நான் இப்போ உங்களுக்கு ஆக்சுவலி சொன்னேன். இந்த புக் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளோசிங் நோட்ஸ் அகெயின், ஜஸ்ட் அபவுட் மை புக். ஸோ புக் அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. கிண்டில் வெர்ஷனாகவும் இருக்குது. யூ கேன் கெட் தஸ் அ ஃபிசிக்கல் காப்பி ஆல்சோ. இதான் என்னுடைய முதல் ஃபிசிக்கல் காப்பி புக். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நான் ரொம்ப வாஸ்ட்டாக, வாஸ்ட் ஜான்ரா தான் இது. எல்லா ஜான்ராவுமே இருக்கும். இட் ஹேஸ் அ ஸ்டோரி ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, கண்டிப்பாக 8 ஸ்டோரியில் ஏதாவது ஒரு ஸ்டோரியாவது வந்து உங்களுக்குன்னு ரொம்ப டச் பண்ணுற ஸ்டோரியாக இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக ஐ கேன் கேரண்டி தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.